கடலூர் அருகே வேன் மீது பயணிகள் ரயில் மோதி விபத்து ஏற்பட்ட இடத்தில் உண்மை கண்டறியும் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணதாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கண்ணதாசன், தற்பொழுது அந்த ஆய்வுக் குழுவினர் என்ன செய்து வருகிறார்கள்? விவரங்கள் என்ன? கடலூர் செம்மங்குப்பம் அருகே நேற்று மயிலாடுதுறை விழுப்புரம் பயணிகள் ரயில் பள்ளி வேன் மீது மோதி 2 மாணவர்கள், ஒரு மாணவியை உட்பட 3 பேர் இறந்தனர். இந்த சோக சம்பவம் ஒரு ரயில்வே ஊழியரின் அஜாக்கிரதையால் நடைபெற்றதாக இந்த பகுதியில் இருக்கிறோம் அனைத்து மக்களும் குற்றச்சாட்டினர். ஏனென்றால் ரயில்வே கேட்டை அவர் மூட வேண்டும். அந்த ரயில்வே கேட்டை மூடாததால் இந்த வேன் என்பது வந்து கொண்டிருந்தது. அப்போது ரயில் இந்த வேனை மோதியது என்று இந்த பொதுமக்கள் எல்லாம் தெரிவித்தனர். ஆனால் தெற்கு ரயில்வே சார்பில் வேன் ஓட்டுநர் ரயில்வே கேட்டை திறக்குமாறு வற்புறுத்தியதால் நான் திறந்தேன் என்று அவர் கூறியிருந்தது. இந்நிலையில் தான் தற்போது தெற்கு ரயில்வேயின் உண்மை கண்டறியும் குழு தற்போது அந்த விபத்து நடந்த இடத்தில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீ கணேஷ் என்பவர் தலைமையில் சுமார் 6 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவினர் சென்னை மற்றும் திருச்சியில் இருந்து சம்பவ இடத்திற்கு தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவ்வழியாக வரும் கிராம மக்களிடமும் இந்த கேட்டு எப்போதெல்லாம் மூடப்பட்டிருக்கும், எப்போதெல்லாம் திறந்திருக்கும் என கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். மேலும் அந்த கேட்டுக்கு அருகில் இருக்கிற கிராம மக்களிடம் சென்று நேற்று கேட்டு திறந்திருந்ததா அல்லது மூடி இருந்ததா என்றும் கேள்வி கேட்டு வருகின்றனர். அதில் பெரும்பாலான பொதுமக்கள் கேட்டு திறந்திருந்தது என்றே கூறுகினர். மேலும் யாரும் கேட்டை திறக்க சொல்லி வற்புறுத்த மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறது. அப்போதும் அவசரம் என்று வற்புறுத்தினாலும் அந்த கேட் கீப்பர் திறக்கவே மாட்டார் என்றும் இந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது உண்மை கண்டறியும் குழு சம்பவ இடத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தற்போது விசாரித்து வருகின்றனர். அந்த கேட் கீப்பரிடமும் நடந்த விவரங்களை சேகரித்து அந்த புதிதாக இந்த கேட் கீப்பரிடமும் நடந்த விவரங்களை சேகரித்து வருகின்றனர். ஏற்கனவே அவர் அங்கு எழுதி வைத்த புத்தகம் அந்த எண்களையும் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். உண்மை கண்டறியும் குழுவினர் தற்பொழுது விபத்து ஏற்பட்ட அந்த இடத்தில் ஆய்வு செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.